போய் காசு சாப்பிட்டு நான் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். லலிதா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஆமா கல்யாணம் எல்லாம் நல்லா நடந்ததா? நல்லா இருந்தது. இது வசந்தி பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிக்க. ஐ எங்க அக்காவுக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உனக்கு நைலக்ஸ் ரொம்ப பிடிக்குமே. இந்த வெரி குட். எனக்கு நைலக்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த இதுல பாவாடை ஜாக்கெட் தாவணி எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியுமா? அதெல்லாம் ஒரு கெஸ் தான். நீங்க ரொம்ப நல்லாவே கெஸ் பண்றீங்க. இதுல உங்க எல்லாருக்கும் முத்து மாலை வளையல் கம்மல் எல்லாம் இருக்கு. ஆமா இது உங்களுக்கு. உனக்கு ஏமா வீணா சிரமம்? நீங்க இத மட்டும் பிரிச்சு பாருங்க, என்ன பிரிச்சு பார்க்காதீங்க. நான் வரேன். பொண்ணு எப்படிமா இருக்கு? மகாலட்சுமி மாதிரி இருக்கா இல்லையா? ஆமாங்க. நல்ல நேரம். அது மட்டுமா தங்கமான குணம். உங்க பையன் போட்டோவை அவங்க கிட்ட காமிச்சேன். அவங்களுக்கு நம்ம பாபுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சீரு சனத்தி விவகாரத்தை பத்தி கவலையே இல்ல. எது வேணும்னாலும் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்திடலாம். எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். அவங்ககிட்ட எந்த பொண்ணோட போட்டோவை காட்டினாலும் கல்யாணமே வேண்டாம்னு எரிஞ்சு விடறான். என்ன பண்ண சொல்றீங்க? இதோ பாருங்கம்மா, நீங்க இந்த பொண்ணோட போட்டோவை காட்டுங்க, நிச்சயமா உங்க பையன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானு? அதோ அவனே வந்துட்டானே. பாபு இந்த போட்டோவை பாருப்பா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அம்மா நான் எத்தனை தடவை நான் சொல்றது, என்ன சொல்ல பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணமே வேணாம். இதெல்லாம் எப்படிப்பா? காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்காதா? நீங்க ஆசைப்படுறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல. எனக்கு கல்யாணம் வேணா ஒண்ணு வேணாம். உன் டிரான்ஸ்பர் மேட்டர் என்னடாச்சு? நீ லக்கி ஃபெலோட ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சது. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கலடா. என்னையா லக்கி ஃபெலோங்கிற? நீ டிரான்ஸ்பர் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் ஏன் டிரான்ஸ்பர் கிடைச்சதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா மெட்ராஸ்க்கு வரணும்னு ரொம்ப பிரியப்பட்டதே பிரிஞ்சு போயிட்ட போது நான் என்னடா செய்ய முடியும்? இங்க இருந்தா பழைய ஞாபகம் எல்லாம் வந்து என் மனசு ரொம்ப வாட்டுது. எல்லாத்துக்கும் மேல ஒரே ஊரா இருக்கிறதுனால தப்பி தவறி அவளையோ இல்ல அவங்க 2 பேரையும் நான் எங்கேயாவது பார்த்தேன்னா என் மனசு ரொம்ப உடஞ்சிட்டு இருக்கிறேன். நீ சாப்பிடுற, நான் போறேன். டேய் எங்கடா போற? பாபு சாப்பிடுறியாப்பா? எனக்கு வேணாம், நீங்க போய் சாப்பிட்டு படுத்துங்க. படுத்தா எப்படிப்பா தூக்கம் வரும்? செத்த வயிறு பத்தி எரியுது. ஏன்டா அப்படி அநியாயமா புடிச்சு கெட்டு போற? கெட்டு போகணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். பாபு பரவரும் போக்கே சரியில்லப்பா. எனக்கு தான் தெரியுது. அது என்ன செய்ய சொல்ற? நான் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டாம்னா சொல்லு, நான் வரமாட்டேன். பாபு மாப்ள வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபு எப்படி இருக்காரு? யார் வந்துருக்காங்க பாரு. அடடே வாங்கம்மா. எப்ப வந்தீங்க? காசு கொடுக்குறதுட்டா அத்தைக்கு முதல்ல ஸ்வீட் கொண்டு வா. வீட்டா எதுக்குமா? நான் சொல்றேன் சார், சீக்கிரமே நீங்க பாட்டி ஆக போறீங்க. அப்படியா? சீக்கிரமா என் பேர பிள்ளைய பார்க்க போறேன். நீங்களும் பேரன் தான் டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்ப நீங்க ஏன் கட்சி தான்.
நான் பையன் தான் பிறக்கணுங்கிற, இவ பொண்ணுதான் வேணுங்கிற. அத்தை, பையன் தான் பிறக்கணும்னு ஒரு சீட் எடுத்துங்க. எடுத்துங்க அத்தை. எடுத்துக்கிட்டேப்பா. வேலை இருக்கு, நான் வரட்டுமா? வரேன். நீனா இப்ப எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அவர் என்ன சந்தோஷமா வச்சிருக்கேன். ஆமா, அண்ணா எப்படி இருக்காரு? அவருக்கு ஏதாவது பொண்ணு பாத்தியாமா? அந்த கதையை ஏமா கேட்கிறேன். பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா போதும். உன் அண்ணன் என் மேல எரிஞ்சு விழறான். அவன் முன்ன மாதிரி இல்லம்மா, என்னவோ போல ஆயிட்டான். நீ என்னம்மா சொல்ற? நீனா பாபு சொன்னா தனி போட ஆரம்பிச்சுட்டான். சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதையோ பறி கொடுத்தவன் போல எப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சுப்பான் போல இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான். எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலம்மா. மீனா, எப்ப வந்த? சௌக்கியமா? சௌக்கியம். நீ எப்படி இருக்க? இருக்கேன். ஆமா, அம்மா சொன்னாங்க நீ முழுகாம இருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷம். நீ சந்தோஷமா இருக்க, ஆனா நான் சந்தோஷமா இல்லைன்னா. நீ நீ என்ன சொல்ற? நீ என் நிலைமையை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன, நான் உன் நிலைமையை நினைச்சு சங்கடமா இருக்குன்னு சொல்றேன். எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். இந்த கிளாஸோட வா. தண்ணி அடிச்சா தப்புங்கிறியா? பழக்கம் உள்ளவங்க சாப்பிட்டா பரவாயில்ல, பழக்கம் இல்லாத நீ சாப்பிடுறே. கவலையை மறக்கணும்னா பழக்கப்படுத்திக்க வேண்டியதுதான். அப்படி உன் மனசுல என்னதான் கவலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட சொல்ல முடியாத கவலை. தயவு செய்து என்ன வற்புறுத்தாத, என்னை பத்தி கவலைப்படாத. மீனா, நீ நல்லா இருக்கணுமா? அது எப்படின்னா, நான் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ நாள் நீ நினைச்சிருக்கியே, இப்ப நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? Please, தயவு செய்து என்ன சொல்ல பண்ணாத. Leave me alone. Yeah, please. தியாகு, என்னம்மா? எங்க அண்ணனோட வாழ்க்கையில என்ன நடந்தது? அதெல்லாம் ஒண்ணு நடக்கலையே. தியாகு, என்கிட்ட மறைக்காத. உன் நண்பனோட நன்மைக்காக பேசுறதா நினைச்சுக்கிட்டேன். அவர் கெட்டு போறதுக்கு நீயே ஒரு காரணமா இருக்கிறாரு. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. சொல்றேம்மா. என்னடி, என் பர்த்டேக்கு வந்தா எப்பவும் கலகலப்பா இருப்ப, இன்னைக்கே டல்லா இருக்க? இத பாரு, ஸ்வீட் கூட சாப்பிடலையே. மனசு கசந்து போயிருக்கும் போது சாப்பிட தோணல. ஏண்டி இப்படி சொல்ற? குழந்தை உண்டா இருக்குங்கிற ஸ்வீட்டான செய்தியை சொன்ன, இப்ப எப்படி பேசுற? உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைதான், ஆனா என் வாழ்க்கையில இல்ல, என் அண்ணனோட வாழ்க்கை. ஒண்ணுமில்ல, ஒரு பொண்ணு எங்க அண்ணன் காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரையோ காதலிச்சிருக்கா போல இருக்கு. இது தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. குடிப்பழக்கமே இல்லாத எங்க அண்ணன் அவளை மறக்க முடியாம குடியிலேயே மிதக்க ஆரம்பிச்சுட்டாரு. எங்க அண்ணனை நினைச்சு நானும் எங்க அம்மாவும் கண்ணீர்ல மிதக்கிறோம். வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? எங்க அண்ணன் ரொம்ப சென்சிட்டிவ், மனசை மாத்திக்கிற பக்குவம் அதுக்கு இல்ல. சரி, டைம் ஆச்சு. ஹாய் கண்ணன், உங்களுக்கு ஆயுசு 100. உங்களை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களே. அப்பா பாக்கணுமா என்ன? வேலை போய் பாருங்களேன். இல்லங்க, யாராவது விஐபி வந்திருப்பாங்க. இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் வெயிட் பண்றேன். வழக்கம் போல பணம் கொடுக்கத்தானே வந்திருக்கீங்க. கரெக்டா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா, நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கா? இது வரைக்கும் ஒன்னும் ப்ரோக்ராம் இல்ல. அப்போ நாளைக்கு எனக்கு பர்த்டே, ஈவினிங் பார்ட்டி இருக்கு. நீங்க அவசியம் பார்ட்டிக்கு வரணும். வர்றது மட்டும் இல்ல, ஒரு பாட்டு கூட பாடணும். இந்தாங்க எனக்கு. தேங்க்யூ. அது இதுன்னு சொல்லி வராம இருந்துடாதீங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்.
ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரேன். ஏண்டி டைம் ஆச்சு, கேக் வெட்டலையா? அப்பாவுக்காக வெயிட் பண்றியா? கண்ணனுக்காக வெயிட் பண்ற. அவன் எங்கடி வரப்போறான்? கொஞ்சம் இருங்கடி, பாத்து வந்துடுறேன்.